ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, எனக்கு பிடிக்காத ஒன்று உன் வீட்டிலும் உன் மனதிலும் இருக்கிறது. தயவு செய்து அதை உடனே தூக்கி எறிந்துவிடு. அப்பொழுதுதான் நீ நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்கும். உன்னுடைய மனதில் என்ன இருக்கிறது சொல்லவா? எது நடக்கக்கூடாது என்று நீ நினைக்கிறாயோ, தவறென்று நினைத்து இது நம் வாழ்க்கையில் நடந்துவிடவே கூடாது என்று நினைக்கிறாயோ, அதை நீ திரும்பவும் நடந்து விடுமோ என்று நினைக்கிறாய். நடக்கக்கூடாது என்பதை சரி, அது ஏன் நடந்து விடுமோ என்று அது நடந்தது போலவே பயப்படுகிறாய். இது தவறு. தேவையில்லாத ஒரு விஷயங்களை சிந்திப்பது எனக்கு பிடிக்காது. அதுவும் வாழ்க்கைக்கு பிரச்சனை தரக்கூடிய விஷயங்களை சிந்திக்கவே கூடாது என்பதுதான் நான் சொல்வது. நீ சிந்திக்க கூடாது, நல்லதை தான் சிந்திக்க வேண்டும். அதுபோல் உன் வீட்டில் இந்த பொருள் இருப்பது எனக்கு பிடிக்கவே இல்லை. யாரோ எதுவோ சொன்னார்கள், இந்த ஒரு பொருளை வாங்கி வைத்தால் உன் பிரச்சனைகள் அனைத்தும் உன்னை விட்டு போகும் என்று சொன்னதினால் உன் பூஜை அறையில் ஒரு பொருளை வைத்திருக்கிறாயே, அதை எடுத்துவிட. அதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏனென்றால் எல்லாம் விதிப்படி நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த விதிப்படிதான் உன் வாழ்க்கையும் அமையும். நீ இது செய்ததினால்தான் உனக்கு நல்லது நடக்கும், எனக்கு விளக்கேற்றுவதினால்தான் உனக்கு இது நடக்கும் என்பதெல்லாம் கிடையவே கிடையாது. தங்கமே, எனக்கு பிடிக்காதது என்று நான் சொல்வதை சொல்லிவிட்டேன். நீ எடுப்பதும் எடுக்காமல் இருப்பதும் உன்னுடைய இஷ்டம். நல்லதை மட்டும்தான் நான் சொல்ல முடியுமே தவிர உன் வீட்டிலிருந்து எடுக்குவது என்னுடைய விஷயம் கிடையாது. நான் சொன்னது உனக்கு புரிந்ததா? புரிந்திருந்தால் நீ உடனே இந்நேரம் எடுத்திருப்பாய். உன்னுடைய வாழ்க்கையில் இனி நீ உயர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இனி தேவையில்லாமல் நீயே எதையோ வாங்கி வைத்துக்கொண்டு தடங்களை உருவாக்கி கொள்ளாதே. சிலருக்கு சில விஷயங்கள் ஒத்து வரும், சில விஷயங்கள் ஒத்து வராது. உனக்கு ஒத்து வராத விஷயங்களை நான் சொல்லிவிட்டேன். இதிலிருந்து நீதான் தப்பிக்க வேண்டும். உன் மனதில் இருக்கும் அழுக்கையும் எடுத்துவிடு. உன் வீட்டில் இருக்கும் தேவையில்லாத விஷயங்களையும் தூக்கி எறிந்துவிடு. இதற்கு பிறகு பார் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று. நீயே பார், பல விஷயங்கள் மாறும். பல புது புது செயல்கள் உன்னை சுற்றி நடக்க ஆரம்பிக்கும். நீயே நினைக்காத பல நல்ல திருப்பங்கள் உன் வாழ்க்கையில் ஏற்படும். யார் என்ன சொன்னாலும் அதை நீ நம்ப வேண்டாம் என்று சொல்வதுதான் நான். எது வாங்கினாலும் சரி, எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் சரி, அதை நீ நன்றாக யோசித்துப் பார். ஒரு செயலை செய்வதற்கு முன்பு பலமுறை யோசிக்க வேண்டும் சொல்லும் காரணம் என்ன தெரியுமா? நேரங்கள் வீணாகுவது, உன் கையில் இருக்கும் காசுகள் வீணாவது. எதுவாக இருந்தாலும் நிதானமாக முடிவெடு. தேவையில்லாமல் எந்த விஷயத்திலும் நீயாக போய் இறங்காதே. தங்கமே, உன்னுடைய வாழ்க்கைக்காகத்தான் நான் இவ்வளவு நேரமும் பேசுகிறேனே தவிர நான் எதையும் தேவையில்லாமல் பேசுபவன் கிடையாது. நான் எப்பொழுதும் உன்னிடம் வந்து பேசுகிறேன், உனக்கு நல்லதை சொல்கிறேன் என்பதற்காக என்னை நீ எந்த ஒரு தவறாக நினைக்கக்கூடாது. நான் உன்னை தினமும் வந்து உனக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் உன்னிடம் பேசுகிறேன் என்றால் உன்னுடன் நான் இருக்கிறேன். எந்த ஒரு தீயதும் உன்னை நெருங்காது. நீ எப்பொழுதும் நன்றாக இருப்பாய் என்று உனக்கு ஞாபகம் மூட்டி உனக்கு என்ன நடக்கப் போகிறதோ அதை முன்பே சொல்வதற்காகத்தான். உன்னுடைய மனதில் நீ ஒன்றை நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள். எது செய்ய வேண்டுமோ அது அதை பல முறைக்கு யோசித்து பிறகு நீ செய். எதுவாக இருந்தாலும் அது நல்ல முறையில் நடக்கும். உன் வாழ்க்கையில் நான் நிறைந்து இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் எது குறைவாக இருக்கிறதோ, எது சரியாக இல்லையோ அதை அப்பப்போ வந்து உன்னிடம் நான் சொல்லிவிடுகிறேன். நீ தைரியமாக இருக்க வேண்டும். எல்லா நேரமும் எப்பொழுதும் உன் கூடவே இருந்து உனக்கு காவலாக இருப்பேன் நான். ஓம் சாய்ராம்.